Hello everyone, நான் Kadambari Murugan. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேதா கான்செப்டான உஷாபான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா உஷானா சன்ரைஸ், பான்னா வாட்டர். ஸோ சூரிய உதயத்தில் தண்ணி குடிக்கிறது தான் இந்த உஷாபான். ஸோ இந்த உஷாபான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் முன்னாடி நாளே ஒரு காப்பர் வெசல்லையோ இல்லைன்னா உங்களுக்கு கிளே பாட்லேயோ தண்ணியை, தட் இஸ் மண்பானையிலையோ தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். இந்த தண்ணி எவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா 800 ml ஒரு லிட்டர் வரைக்கும் வாட்டரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். இப்போ நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஆயுர்வேதாவில் என்ன சொல்கிறாங்கன்னா தினச்சரியா அப்படின்னு, அதாவது டெய்லி ரெஜிமெண்ட் சொல்லுவாங்க. அதில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நாக்கை க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் வாயை குப்பிளிச்சிட்டும் இந்த தண்ணியை குடிக்கலாம். ஸோ இந்த தண்ணி குடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆயுர்வேதாவில் இந்த த்ரிதோஷாஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கோம். தட் இஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, வாத பித்த கபம், இது 3 பேலன்ஸ்டாக இருந்தால் ஆயுர்வேதாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த 3 பேலன்ஸ்டாக இருந்தால் நம்மளுக்கு உடம்புல டிசீஸ் வராது. ஸோ இந்த 3ஐயும் பேலன்ஸ்டாக வைக்கிறதுக்கு இந்த அந்த உஷாபான், தட் இஸ் காலையில் சூரிய உதயத்தில் தண்ணி குடிக்கணும். அடுத்தது என்னன்னா, இது உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை ஃப்ளஷ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதனால உங்களுக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆகும். ஏன்னா நம்ம மண்பானையில் வாட்டரை ஸ்டோர் பண்ணுறோம், இல்லைனா காப்பரில் வாட்டரை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு இம்யூனிட்டியை டெவலப் பண்ணும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி ஸ்டோன் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். அண்ட் நம்ம பாடியில் கிட்னி நம்ம பாடியில் இருக்கிற வேஸ்ட்டை ஈஸியாக எலிமினேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிற இந்த உஷாபான், தட் இஸ் சூரிய உதயத்தில் தண்ணியை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக குடிங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. இதே மாதிரி இன்னும் நிறைய கான்செப்டை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.